முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த முருகனின் வார்த்தைகளை நீ கேட்டாலே போதும். இரவோட இரவாக உன் இன்னல்கள் அனைத்தையும் சரி செஞ்சு நாளைக்கே நீ இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி உன் விருப்பங்களை நிறைவேற்றிடுவேன். எல்லாருக்கும் இந்த பதிவு பார்ப்பாங்களானா நிச்சயமா இல்லை. யாருக்கு நல்லது நடக்கக்கூடிய பிராப்தமும் தலைவிதியும் இருக்கோ, யார் நிறைய புண்ணியமும் நல்ல காரியங்களும் செஞ்சுருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவை நான் காட்டுவேன். அப்படிதான் இந்த இரவு முடிவதற்குள்ளாகவே இதை உன் கண்களில் காட்டி என் வார்த்தைகளையும் வாக்குகளையும் கேட்க வச்சு நாளைக்கு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு இந்த முருகன் ஓடி வந்திருக்கேன். உன் மனசு புண்ணாகும்படியும் காயப்படும்படியும் நீ கஷ்டப்படும்படியும் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினச்சி நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. என் மென்மையான கரங்களால் இந்த முருகன் உன்னை வருடிக்கொண்டே உன் பக்கத்தில் தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லா வகையிலும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் இன்பமும் மகிழ்ச்சியும் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். நீ எதிர்பார்த்ததெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உனக்கான காலத்தையும் இந்த முருகன் உருவாக்கிட்டே, நீயும் அதை சந்தோஷமாக எதிர்கொண்டு வெற்றி அடைய தயாராகு. இனி எந்த சூழ்நிலையும் நான் உன்னை கண்கலங்க விட மாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றி அமைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நீ கண்கலங்கும் போது, நீ கவலைப்படும் போது இந்த முருகன் நானும் சேர்ந்து வருத்தப்படுறேன். அதனால தான் இதற்கு மேலும் உன்னை வருத்தப்படவோ கண்கலங்கவோ கஷ்டப்படவோ விடக்கூடாதுன்னு உன் சோதனைகளையெல்லாம் தவிடு பொடியாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். எப்போதும் உனக்கு பிடிக்காத விஷயங்களோ நீ எதிர்பாராத விஷயங்களோ உன் வாழ்க்கையில் நடக்கும்போது இதுவும் கடந்து போகும், இதுவும் சரியாகுன்ற நம்பிக்கையோடு இரு. உன் முயற்சிக்கெல்லாம் பலன் கிடைக்கும்படியும் வெற்றி உண்டாகி நீ மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன். நீ ஒவ்வொரு நாளும் எந்த விஷயத்தையும் சரியாக உண்மையாக நேர்மையாக செய்யணுமே தவிர்த்து எந்த சூழ்நிலையிலையும் பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நீ சொல்லக்கூடிய பொய் நாளைக்கு எல்லாரும் முன்பாகவும் நிச்சயம் உன்னை தலைகுனிய வைக்குமேன் செல்வமே. அப்படி நீ தப்பிச்சுக்கலாம்னு நினச்சி சாதாரணமாக சொன்ன போய் உன்னையே ஏமாற்றி அடுத்தவங்க முன்பாக உன்னை மதிப்பிழக்க வச்சிடுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ பொய் சொல்லி ஏமாத்துனது அடுத்தவங்க அல்ல, உன்னையே நீ ஏமாற்றி கொண்டாய் என்றது உனக்கு புரிய வரும். அதனால் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையை பேசி பழகு. உன் தூய்மையான நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையில் உன் விருப்பம் போல எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் கர்ம வினைகளால் தானே இத்தனை நாளாக நீ கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிச்ச. இப்போது இந்த இரவோடு இரவாக உன் கர்ம வினைகளையெல்லாம் அழித்து நாளைக்கு நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துட்றேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உன் நம்பிக்கைக்கும் நல்ல மனசுக்கும் ஏற்ற வெற்றியை உன் கைகளில் கொடுத்துருவேன். எப்போதும் நீ எந்த துயரத்தையும் நினச்சி பயப்பட வேணாம். காசு பணம் கடவுள் காகிதம்னு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மிஞ்சின விஷயங்களாக தான் இருக்குது. அதனால் எதையுமே பெருசாக நினைக்காம எது வருதோ அதை ஏற்றுக்கோ, எது போகுதோ அதை விட்டுரு. என்னுடைய படைப்பில் எல்லாமே சமம்தான் என்பதை புரிந்துகொள். காசு இருக்கிறவனும் காசு இல்லாதவனும், பணக்காரனும் கோடீஸ்வரனும் ஏழைப்பட்டவனும் வறுமையான வாழ்க்கையை வாழ்பவனும், ஒல்லியாக இருக்கவங்களும் உண்டா இருக்கவங்களும் வெள்ளையாக இருக்கவங்களும் கருப்பாக இருக்கவங்களும் சிறு எறும்பும் பெரிய யானையும் என எல்லாமே என்னால் படைக்கப்பட்ட உயிர்கள் தானே. நான் எப்போதும் யாரிடமும் எந்த விதத்திலும் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது. அதே போல் நீயும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்க பழகு. நீ போகிற வழியில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் உனக்கு முன்கூட்டியே உணர்த்தி காட்டுறேன். நீ நல்ல பழக்கங்களை செய்யக்கூடிய, நல்ல புரிதலை உனக்குள் வைத்து கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. உன் நல்ல பழக்கத்துக்கு ஏற்ற நல் வாழ்க்கையை இந்த முருகன் நான் அமைச்சு தரேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். அடிக்கடி நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், அதாவது நம்பிக்கையோடு இரு, இறை பக்தியோடு இருன்னு. பக்தியும் நம்பிக்கையும் கொண்ட உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் உயர்த்தி காட்டுவேன். என்னை சரணடைந்த உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமைதான் என் செல்வமே. உன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி உன் வாழ்க்கைக்கான வசந்தத்தை உண்டாக்குவதற்காகவே இந்த முருகன் உன் வீடு தேடி வந்துட்டேன். இனி என்றும் உனக்கு துணையாக இருந்து
உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நீ ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீ படும் கஷ்டம் எல்லாமே உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காக தான் இந்த வாழ்க்கை உனக்கு செய்துங்கிறத. அதாவது இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டம்தான் நாளைக்கு உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி அமைக்குமேன்னு செல்வமே. நிச்சயமாக நீ முன்னேறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட அனுபவங்களை உனக்கு கொடுக்குறேன். உன் மனசில் எதிர்காலத்தை பற்றிய பயமோ கவலையோ இருந்தால் முதல்ல அதை தூக்கி எறிஞ்சிட்டு என் அப்பன் முருகன் எனக்காக இருக்காருன்ற நம்பிக்கையோடு இரு. நீ ஒருபோதும் தோற்று போக நான் விட்டுற மாட்டேன். இப்போது நீ அனுபவிக்கும் பாடங்களும் நீ அனுபவிக்கும் கஷ்டமும் எல்லாவற்றையும் தாண்டி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு தரப்போகிறேன். நீ எதை நினைத்தும் பயம் கொள்ள வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக உன் நிலைமை மாறும். நான் உன் கூடவே இருந்து நீ இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்று தருவேனேன்னு செல்வமே. யாருமே இல்லாமல் நம்ம தனியாக இருக்கோமே நினச்சி நீ கவலைப்படாத. நீ தனியாக இருப்பதால் தான் உனக்கு துணையாக இந்த முருகன் இருக்கேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை நம்பு. நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்துட்டேன் என் செல்வமே. அது மட்டுமல்ல, இனிமேல் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ நினச்சதை விட உன் வாழ்க்கை தரத்தை நிச்சயம் உயர்த்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும்படி செய்கிறேன். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் நினைச்சதெல்லாம் நடக்கும்படியும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளிலும் உன் முயற்சியின் வெற்றி படிக்கட்டுகளை நான் உருவாக்குவேன். நீ அழகான புத்தம்புது வாழ்க்கையை வாழப்போற. மங்களம் பொங்கும் நல்ல நிகழ்வுகள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு நிழலாக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவோ கஷ்டப்படவோ அவசியமில்லை. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் வரும். நீயும் உன் குடும்பமும் ஏன் உன்னுடைய தலைமுறையே கூட இனி கலங்காத அளவுக்கு எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தருவேன். இனிமே உன் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் நெருங்க விட மாட்டேன். எல்லாருக்கும் ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு இத்தனை நாள் ஏமாந்து போயிருக்கும் உனக்காகவே நான் இப்போ ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தரப்போகிறேன். விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க, தாழ்ந்து போக மாட்டாங்க. ஏமாத்துறவங்க ஜெயிச்சாலும் கடைசி வரை அவங்க நிலச்சி நிற்க மாட்டாங்கன்றத ஓ மூலமாக, உன்னை சுற்றி உனக்கு எதிராக வேலை செய்தவர்கள் மூலமாக இந்த உலகுக்கு உணர்த்துறேன் செல்வமே. யார் உன்னை அவமரியாதையாக செஞ்சாலும் தப்பா பேசினாலும் நீ கவலைப்பட வேணாம். யார் என்ன சொன்னாலும் அவர்களிடம் ஒரு புன்சிரிப்பை உதித்துவிட்டு கடந்து போய்கிட்டே இரு. நீ இழந்த விஷயங்களில் இருந்து வாழ்க்கையின் படிப்பினையை கற்றுக்கோ. எப்போதும் என்ன நடந்தாலும் தைரியமாக கால் ஊன்றி எழுந்து வேரூன்றி நிற்க பழகு. உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். உன் துன்பமான காலங்களை கூட நீ புன்னகையோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு வாழ தயாராகு. உன்னுடைய தடைகள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி படிக்கட்டுகளாக மாறும். உனக்காக அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. உன் துயரங்கள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து உனக்கு இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்கச் செய்வதற்கும் இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. நம்பிக்கையோடு இருந்தீனா உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு இனி எந்த வகையிலும் துன்பம் வந்து சேராது. நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் துயரங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். இப்போது உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு. விடாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டும் வாழ்க்கையில் உழைச்சிக்கிட்டும் இருக்கிறனே, உன் சக்திக்கு மீறி ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இப்படி உடலின் வலிமைக்கும் சக்திக்கும் மீறி நீ வேலை செய்யும்போது மனசில் இடைவிடாமல் எதையாவது யோசித்து கவலைப்படும் போது அது உன் உடம்புல ஆரோக்கிய குறைபாட்டை கொடுத்துவிடும் என்பதை புரிஞ்சுக்கோ. நீ நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியமாக வாழணும்னா அவ்வப்போது கொஞ்சம் ஓய்வெடுக்க கற்றுக்கோ. உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் சீக்கிரம் வெற்றிகரமாக நடத்தி தருகிறேன் என் செல்வமே. நீ எதிர்பார்க்குற எல்லா காரியங்களும் இனி சிறப்பாக நல்லபடியாக நடக்கும். உன் மனசில் இப்போது நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால்
கூடிய சீக்கிரம் நானே அதை நல்ல விதமாக நடத்தி கொடுப்பேன். என் நல்ல ஆசைகளோட நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய் என் செல்வமே. மற்றவங்க யாருக்கும் எந்த வகையிலும் நீ துன்பம் தர நினைக்காதே. உனக்கு வரும் துன்பங்களை கூட யாராவது ஒருவர் மூலமாக நானே வந்து தீர்த்து வச்சிருவேன். அந்த யாரோ ஒருவர் யாரென்று தெரிந்து கொண்டால் நீ நிச்சயம் மகிழ்வாய் என்று தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் தான் அதுன்னு உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக யார் மூலமாக எந்த கஷ்டம் வந்தாலும், யார் உனக்கு எந்த பிரச்சனையை கொடுத்தாலும், இந்த முருகன் மனித ரூபத்தில் வந்து உன்னை காத்து உனக்கான சந்தோஷங்களை அள்ளித் தருவேன். வாழ்க்கையில் வரக்கூடிய வலியையும் வேதனைகளையும் நினச்சி கண் கலங்க வேண்டாம். இப்போதே உன் வலியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கைக்கு அடித்தளமாக நான் ஆகிடுறேன். நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில் நீ உயர்வாய் என் செல்வமே. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ, அவங்கள போல நம்மவும் செய்யலாம்னு நினைக்கிறதோ வேண்டாம். உனக்குன்னு ஒரு தனி திறமை இருக்குது. அதை பயன்படுத்தி தனித்துவத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கென ஒரு அடையாளத்தை நான் உருவாக்கி காட்டுறேன். வலி, தோல்வி, ஏமாற்றம் இதை மட்டுமே காரணமாக வச்சுக்கிட்டு கலங்காம உன் கடமைகளை சரியாக செஞ்சினா கண்டிப்பாக உன்னால் முன்னேற முடியும். வாழ்க்கையில் எப்போதும் நம்பிக்கையை விட்டுறாத. சோம்பேறித்தனம் இல்லாத சுறுசுறுப்போட நம்பிக்கையோடு நீ எல்லா செயல்களையும் செய்யும்போது இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். இத்தனை நாட்களாக நீ அனுபவித்த பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஒன்றும் இல்லாமல் தீர்த்து வச்சிடறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நீ நினைத்தது அனைத்தும் வரிசையாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். என்னை சரணடைந்த உனக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல மாற்றங்களை பார்த்து நீயே திகைத்து நிற்பாய் என் செல்வமே. முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொல்லக்கூடிய உனக்கு நீ நினைச்சதை விட அழகான மாற்றத்தை கொண்டு வரப்போறேன். உனக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் நான் உண்டாக்குவேன். என் செல்ல பிள்ளையான நீ முதல்ல கவலை விடு. எல்லா விதத்திலும் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் உன் சுமைகளை இறக்கி வைக்க வேண்டிய பொறுப்பு இனிமேல் என்னுடையது. உன் கனவுகளையும் ஆசைகளையும் உன் விருப்பங்களையும் நிறைவேற்றி அனைத்தையும் உனக்கு நல்ல நினைவுகளாக நிஜங்களாக மாற்றி தரப்போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை தாழ்ந்து போக விட மாட்டேன். நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட அனைத்தையுமே உனக்காக நடத்தி கொடுப்பேன்.